கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, நாம் அவருடையவர்கள். கிறிஸ்துவுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது என்றால் நம்முடைய மாம்சத்துக்கு கடனாளிகளா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய உணர்வுகள் என்ன சொல்லுகிறதோ, உணர்வுகள் எப்படி நடத்துகிறதோ அதன்படி நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு, மாம்சத்தினால் நடத்தப்படுவதற்கு, மாம்சத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளாக நாம் இருப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் இல்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான ஆட்கள் மாம்சத்தினால தான் நடத்தப்படுகிறோம். மாம்சம்தான் நமக்கு எஜமானாக இருக்கிறது. என்ன பார்க்கிறோமோ, என்ன கேட்குறோமோ, ஐம்புலன்கள் கொடுக்கிற தகவல்கள் அதான் நம்மை டைரக்ட் பண்ணி அதுதான் நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. மாம்சத்துக்கு கடனாளியாக இருக்கிறது போல பைபிள் சொல்றது இல்லையா, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு இருக்கு இல்லையா. கடனாளியாக இருக்கிறவன் என்றால் மாம்சத்துக்கு அடிமையான ஆட்களைப் போல வாழுகிறோம். அப்படி வாழும்படியாக கர்த்தர் நம்மை உருவாக்கலை. மறுபடியும் பிறந்த மக்களை முன்னாடி பாவத்துக்கும் மாம்சத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். இப்பொழுது நமக்குள்ள ஒரு புதிய ஜீவன் உண்டாயிருக்கிறது, நீதி உண்டாயிருக்கிறது. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். மேலே சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, நாம் அவருடையவர்கள். கிறிஸ்துவுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது என்றால் நம்முடைய மாம்சத்துக்கு கடனாளிகளாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய கண் விரும்பினதை கட்டாயம் செய்ய வேண்டிய என்ற அவசியம் கிடையாது. நம்முடைய உணர்வுகள் என்ன சொல்லுகிறதோ, உணர்வுகள் எப்படி நடத்துகிறதோ அதன்படி நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பெரும்பாலான நேரத்தில் நம்முடைய உணர்வுகளும் சிந்தைகளும் என்ன சொல்லுகிறதோ அதான் செய்கிறோம். என்றால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நாம் மாம்சத்துக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். கடன் முடிஞ்சிருச்சு. மாம்சத்தினால் நடத்தப்படுகிற ஆட்கள் அல்ல, மாம்சத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. நாம் கிறிஸ்துவுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறாரோ அந்த காரியத்துக்கு கட்டுப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 13 வாசிப்போம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்றால் வேலைக்கே போகக்கூடாதா, நான் சரீரத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாதா, கை வேலை செஞ்சுதானே, சரீரத்தில் வேலை செஞ்சுதானே நான் பிழைக்கிறேன், அப்படி பிழைச்சானே செத்து போவனா, அப்படி சொல்லலை. மாம்சத்தினால் பிழைத்தான் சொல்லும் பொழுது மாம்சத்தினால் நடத்தப்பட்டால், மாம்சத்தில் ஜீவன் இல்லை, மாம்சம் தேவ ஆவியோடு இணைந்து இல்லை, மாம்சம் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனாக இருக்கிறது. இந்த மாம்சத்தினால் புலன்களினால் நாம் நடத்தப்படுகிறோம் என்றால் சாவீர்கள் என்றால் ஆமாம் செத்து போயிட்டார், அப்படி கிடையாது. மனசோர்வு உண்டாகும். தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருப்போம். மரணம் என்று சொல்லும் பொழுதே செப்பரேஷன். தேவனுடைய ஜீவனுக்கும் தேவனுடைய வல்லமைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் நாம் செப்பரேட் பண்ணப்பட்ட மக்களாக இருப்போம். அப்படி செப்பரேட் பண்ணக்கூடாது. தேவனுடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் ஃப்ளோ ஆகணும். ஏன் ஃப்ளோ ஆகலை என்றால் ஆவியினால் நடத்தப்படலை. அப்புறம் தான் கீழே சொல்லுகிறார் எப்படி ஆவியினால் நடத்தப்படணும்னு சொல்றார். மறுபடியும் பிறந்தவன் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். எவர்கள் தேவ ஆவியால் நடத்தப்படுகளோ அவர்களே தேவனுடைய புத்திரா இருக்கணும்னு சொல்றாரு. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். கீழே சொல்லுகிறார், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் இருக்கு. ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைக்க முடியும். பிழைக்க முடியும் என்றால் உள்ள இருக்கிற ஜீவன் ஃப்ளோவாக முடியும். இந்த உலகத்தில் சரீரத்தின் மூலமாக தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நாம் செய்கிற காரியங்கள் தொடங்க ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். கிறிஸ்துவானவர் எப்படி தன் சரீரத்தின் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ, சரீரம் முக்கியங்க, சரீரம் இல்லை என்றால் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியாது. இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. குடும்பத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. சரீரம் நமக்கும் தேவனுக்கும் அதி முக்கியமான காரியம். இங்கே சொல்லுகிறார், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தை சிறுவியில் அரைங்கன்னு சொல்லலை, சரீரத்தின் செய்களை அழித்தால் சொல்ற. சரீரத்தை அழிக்க சொல்ல, சரீரத்தினுடைய செயல்களை அழித்தால். சரீரத்தின் செயல்கள் என்ன? சரீரத்தினால் மறுரூபமாக்கப்படாத மனதினால்
நடத்தப்படுகிற செய்கைகளை, வரக்கூடிய அந்த எண்ணங்களை, சிந்தைகளை, அந்த எண்ணங்கள் சிந்தைகள் மூலமாக வரக்கூடிய செயல்களை ஆவியினால், உள்ள இருக்கிற ஜீவனால் அழிக்க முடியும் என்றால் மேற்கொள்ள முடியுங்கிற. இப்போ கோபம் வருது, கோபம் நல்லதல்ல, கோபத்தை மேற்கொள்ள வேண்டும், அது ஆரோக்கியமானது கிடையாது. கோபத்தை நாம் அழிக்க வேண்டும், இச்சைகளை அழிக்க வேண்டும், பொறாமை அழிக்க வேண்டும். இதெல்லாம் சரீரத்தின் செயல்கள், ஆவியின் செயல் கிடையாது. ஆவியில் கோபம் கிடையாது, அந்த கோபம் வேற, தேவபக்தியான வைராக்கியம் வேற. அது தேவனுடைய செய்கைக்கு விரதமாக எழும்பக்கூடிய தேவபக்தியான வைராக்கியம், அந்த கோபம் வேற. இந்த கோபங்கிறது நான் சொன்னது நடக்கலை, நான் சொன்னது மாதிரி அந்த காரியம் நடக்கலை என்று நம்முடைய சுயம் மேலோங்கி எழும்புகிறதுனால் வரக்கூடிய கோபம், நம்முடைய மாம்ச இச்சையினால் வரக்கூடிய பொறாமை, இவைகளை அழிக்கணும். எப்போ அழிக்க முடியும் என்றால், எனக்குள்ள கிறிஸ்துவுடைய ஜீவன் இருக்கிறது, எனக்குள்ள தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று உள்ள இருக்கிற ஜீவனுக்கு என் மனதை என்னைக்கு நான் ஈல்டு பண்ணுகிறேனோ அப்பொழுதுதான் மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். அது எப்படி உண்டாகிறது என்றால், என் எண்ணங்களையும் என் சிந்தைகளையும் தேவன் மேல் பதிக்கணும். திரும்ப சொல்கிறேன், ஆவியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆவி தேவனோடு தான் இணைஞ்சிருக்கு. உங்கள் ஆவியை தேவனோடு பதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆவி தேவனோடு பதிந்திருக்கிறது. உங்களோட ஆவியும் கிறிஸ்துவோடைய ஆவியும் ஒன்றா இருக்கிறது. என் எண்ணங்களையும் சிந்தைகளையும், என் ஆத்துமாக்களை, அதாவது என்னுடைய அறிவாற்றல், என் சுத்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல், என் உணர்ச்சிகள், இவைகளை தேவன் மேலே நான் பதித்தேன் என்றால், எனக்கு அறியாத விதத்திலே சூப்பர் நேச்சுரலாக உள்ள இருக்கிற ஜீவன் வெளியே வந்துடும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அப்பொழுதுதான் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு இம்பேக்ட் உண்டாக ஆரம்பிக்கும்.